ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். சினிமா விமர்சனம் பேசலாமா? விஜய் சேதுபதியோட 50வது படம் மகாராஜா. எஸ், என்ன திடீர்னு சினிமா விமர்சனம் நிறைய பேர் கேட்பீங்க, எங்கேயே போடுறீங்கன்னு. அண்ட் விக்ராந்த், சாந்தனு, ஆர்யா இவங்க சினிமா ஸ்டார் எல்லாமே செலிபிரிட்டி கிரியேட் விடும்போது நம்ம ஏன் பேசக்கூடாது சினிமா பற்றி? எப்படி லாஜிக்கு? ரொம்ப நல்லா இருந்ததுங்க படம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் 2 மணி நேரம் 20 நிமிஷம் கிறிஸ்பா கதை. மகாராஜான்ற கேரக்டரில் விஜய் சேதுபதி அவரோட 50வது படம். கதை நீங்கள் ட்ரெயிலர் நிறைய பார்த்துருப்பீங்க. லட்சுமி காணும்னு சொல்லிட்டே இருப்பார் போலீஸ் ஸ்டேஷனில். அதுதான் மெயின் தீம். கதை மகாராஜான்ற கதையில் விஜய் சேதுபதி ஒரு சலூன் வச்சு நடத்துகிறாரு. சிம்பிள் ஃபேமிலி, ஒய்ஃப் அண்ட் குழந்தை. ஒய்ஃப் ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்துறாங்க. 2 விஷயம் தான் அவருக்கு லைஃப்பில் முக்கியம். ஒன்று வேலை, இன்னொன்று தம் பொண்ணை லுக் ஆஃப்டர் டாட்டர். ஸ்கூலில் படிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் முன்னாடி போய் நிற்பார். எல்லா அம்மாவும் நிற்பாங்க. பட் இவர் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போயிடுவார். எப்படி போனார்னா, ஸ்கூலில் அவர் எடுத்தோன்னே கரஸ்பாண்டன்ட் ஏதோ இவன் போய் சொல்கிறா, திருடிட்டான்னு என்னமோ ஒரு விஷயம் வரும். அங்கே போய் ப்ரூவ் பண்ணுவார் இவன் இல்லைன்னு. 2 நிமிஷம் சீன். அந்த இடத்துல எல்லாரும் செக்யூரிட்டி இழுக்கும்போது அந்த பில்லரை ஆடுற அளவுக்கு பிடிச்சி கம்பியை பிடிச்சி ஆட்டுவார். பயந்துருவார் அவர் கரஸ்பாண்டண்ட்டை. அந்த சீன்லேயே காட்டுறாங்க எந்த அளவுக்கு பொண்ணு மேலே அஃபெக்ஷனாக இருக்கார், பொண்ணுக்காக என்ன வேணால் பண்ணுவாருன்னு. சார், அவங்க திருடின்னு நீங்கள் சொன்னீங்க, இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, மன்னிப்பு கேளுங்கம்பார். அந்த சீன் நல்லா இருந்தது. எடுத்தோடனே ஷோஸ் த கேரக்டர், என்ன அவரோட மைண்ட் செட் அப்படிங்கிறத. இல்லை, திடீர்னு ஒரு ஸ்டேஜில் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துடுது விஜய் சேதுபதிக்கு. நாங்கள் போய் சொல்கிறாரு, என்னோட லட்சுமியை காணும், எஃப்ஐஆர் எழுதுங்கன்னு. போலீஸ் கேட்குறாரு, யார்ப்பா லட்சுமி? ஒய்ஃபா, பொண்ணா, அம்மாவா, அக்காவா? இல்லை சார், அப்படி இப்படின்னு ஆக்ஷன்லாம் காட்டுறாரு. கடைசியில் எடுத்தோடனே ரிவீல் பண்ணிடுறாங்க. அதனால் இதில் ஒன்றும் சஸ்பென்ஸ் இல்லை. அது குப்பை தொட்டி, டஸ்ட்பின். என் வீட்டு குப்பை தொட்டியை காணும்பார். ஸோ குப்பை தொட்டியை காணித்து அனுப்பிச்சி விடுவாங்க. ஏன்னா சில்லி ரிக்வஸ்ட்டாக இருக்குன்னு அவர் போக மாட்டார். போய் தான் ஆகணும். எல்லா போலீஸும் தள்ளும்போது திருப்பி அந்த ஸ்கூலில் பண்ண மாதிரியே பில்லரில் ஆடுற அளவுக்கு கம்பியெல்லாம் பிடிச்சி இழுப்பார் போலீஸ் ஸ்டேஷனில். பயந்துருவாங்க. அப்புறம் அவங்களோட சுப்பீரியர் நட்டி வராரு. நட்டி ரொம்ப நாள் கழிச்சு பார்த்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது தான். இதில் வந்தால சதுரங்க வேட்டை. ஒருத்தனை ஏமாற்றணும்னா அவன் ஆசையை தூண்டணும். இவர் தான் சொன்னார் அந்த படத்தில். அவர் வந்து கேட்குறாரு, என்னப்பா ஏதுப்பா? லக்ஷ்மி கொஞ்சம் கரப்ட் போலீஸ் ஆஃபீஸராக காட்டுறாங்க. ஒரு சீனில் காட்டுறாங்க அவர் எப்படி கரப்ட்டுன்னு. ஸோ கேட்குறாரு, என்ன இதுக்காக வர குப்பை தொட்டிக்கான்ட்டுன்னு. ஆனால் நம்ம ஆடியன்ஸ்குள்ளே மைண்டில் ஓடுது, இது குப்பை தொட்டியில் பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டுன்னு. எஃப்ஐஆர் போட முடியாது அப்படின்னு பேசிட்டு அப்புறம் என்ன நடந்தது? ஆக்சுவலாக எஃப்ஐஆர் எழுதுனாங்களா? குப்பை தொட்டி கிடச்சிதா? மோட்டிவ் என்ன? அந்த 300 குப்பை தொட்டிக்கு எவ்வளோ பெரிய பில்டப்பு? 7 லட்ச ரூபாய் தரேன்னு வர சொல்கிறாரு நட்டிட்ட. நீ எனக்கு கண்டுபிடிச்சி கொடுத்து அந்த குப்பை தொட்டியான்னு. ஸோ கதை எங்கே போகுது என்னான்னு நம்மளை நல்லா மூட செட் பண்ணுறாங்க. ஏன் இவ்வளோ கொலை நடக்குது? நான் லீனியராக சொல்லியிருக்காங்க. 2 பீரியடாக காட்டுறாங்க படம். ஆமாம், டேரக்டர் வந்து நித்திலன் சுவாமிநாதன். அவர் 2017 குரங்கு பொம்மைன்னு ஒரு படம் எடுத்தார், வித்யார்த்தம் நடிச்சது. அதுவும் இந்த மாதிரி த்ரில்லர் தான். ரொம்ப நல்லா போச்சு, நல்லா பாராட்டப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நிறைய கேரக்டர்ஸ் வராங்க படத்தில். நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் இன்வால்வ் ஆகலைன்னா உங்களால் ஃபாலோ பண்ணவே முடியாது இந்த படத்தை. ஆமாம், யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் என்ன சொல்கிறாங்கன்னு. இரலவெண்ட்டாக இருக்கும் ஸ்டார்டிங்கில். இந்த யார் இவர், யார் முனிஷ்காந்த் எதுக்கு வராரு, அபிராமி எதுக்கு வராங்க, ஏன்னா இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்துட்டு போகிறதெல்லாம். சிங்கம்புலி வராரு, அப்புறம் ஒரு ஆக்டர் இருக்கார்ல, அவர் காமெடியன். பட் செகண்ட் ஹாஃபில் எல்லா டாட்டையும் முடிச்சு போகிறாரு. அங்கே தான் ஸ்க்ரீன் பிளேயோட பிரில்லியன்ஸ், டேரக்டரோட ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே பிரில்லியன்ஸ் அங்கே தான் உங்களுக்கு சூப்பர். இன்டர்வல் பாயிண்டில் இருக்கிறது பிரமாதமாக இருந்தது. இன்டர் பாயிண்டில் நமக்கு வந்து ஸ்டோரி வேறு எங்கேயோ போகுதுன்னு தெரியுது. அந்த சாலிட் இன்டர் பிளாக் தேட்டரே அப்ளாஸ் அள்ளுது விஜய் சேதுபதியோட ஆக்டிங் அந்த ஃபைட் சீனில். அண்ட் டேரக்டருக்கு தான் ஃபுல் கிரெடிட். டேரக்டர் விஜய் சேதுபதி இந்த மாதிரி சப்ஜெக்டை செலக்ட் பண்ணது விஜய் சேதுபதிக்கு ஒரு வாழ்த்துக்கள். சேது அப்படின்னு ஏன் சேதும்பிங்க, அவரெல்லாம் துபாயில் ஒர்க் பண்ணுவார், நானும் துபாயில் இருந்தேன். எனிவே, எத்தனை நாளைக்கு தான் ஒரு வில்லனாகவே நடிச்சிட்டு இருக்கிறது? இந்த மாதிரி கேரக்டர் ரோலில் நடிங்க விஜய் சேதுபதி. ஸ்டோரி ஏன்னோ லைக் எப்படி மோகன்லால், மம்முட்டி, பிருத்விராஜெல்லாம் நடிக்கிறாங்க, அப்படியே தாங்குறாருங்க மனுஷன் அந்த படத்தை. ஆக்ஷன் ஆகட்டும், அவரோட எமோஷனல் சீன் ஆகட்டும், பொண்ணுகிட்ட காட்டுற பாசம், கோவத்தை கண்ணில் காட்டுறது, இயலாமை காட்டுறதெல்லாம் வேற லெவல். வெறும் வில்லனாக பார்த்துட்டு இருந்தோமா, ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. லான் லீனியராக தான் போகுது படம் ஃபுல்லாக. இது ஃப்ளாஷ்பேக்காக ஃப்ரெண்ட் இப்போ நடக்குதா, ஃப்ளாஷ்பேக்காக இப்போ நடக்குதாங்க நீங்கள் நிறைய குழம்புவீங்க. பட் ஸ்டோரியில் என்ன க்ளோஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். குழம்ப மாட்டீங்க. நாட் அ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் த்ரில்லர் இது, கிரைம் த்ரில்லர். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் மட்டும் இல்லை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன்னு போலீஸ் எல்லாம் பின்னாடி போகல. அப்படி போயிருந்தது நார்மல் படமாக இருக்கும். இந்த படம் நல்லா இருக்கிறது காரணமே இந்த லான் லீனியராக நம்மளை குழப்பத்திலே வச்சிருந்தது தான். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்ளாட்டெல்லாம் எப்படி அன்ஃபோல்ட் பண்ணுறாங்க செகண்ட் ஹாஃப் வந்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. இப்படிலாம் கூட திங்க் பண்ண முடியுமாட்டுன்னு. உமன் கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப கம்மி தான் அந்த படத்தில். ஸ்மாலர் ரோல் தான், பட் தே ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அபிராமியாக வரவங்களாகட்டும், இவர் பொண்ணாக வர பொண்ணாகட்டும், ஜோதி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர். ஃபாதர் அண்ட் டாட்டர் ரிலேஷன்ஷிப்பை டெஃபினெட்லி எல்லா ஆடியன்ஸும் கலெக்ட் பண்ணுவாங்க. அனுராக் கஷ்யப் கிளைமேக்ஸில் ஒரு பேசுகிறா அந்த பொண்ணு, அந்த பேசும்போது அப்பா கை தட்டல் ஓயவே இல்லை தேட்டரில். டைலாக், பவர்ஃபுல் டைலாக். அண்ட் ஃபாதர் அண்ட் டாட்டர் இருந்த 2 செட் ஆஃப் ஃபாதர் டாட்டர் காட்டுறாங்க. விஜய் சேதுபதி அவர் டாட்டர், அதே மாதிரி அனுராக் கஷ்யப் அவருக்கு அவர் ஒய்ஃப் அபிராமி அவங்களுக்கு ஒரு டாட்டர், அவங்களும் இந்த மாதிரி 15 வயசு பொண்ணு. ஸோ அதை நல்லா அழகாக கொண்டு போய் முடிச்சு போட்டது ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ்னால் நம்ம விஜய் சேதுபதி தான். ரியலிஸ்டிக் எமோஷனல் சீன் ஆகட்டும் எல்லாத்தையும் தூள் கலப்புறாரு.
அண்ட் பிக் சர்ப்ரைஸில் என்னன்னா அனுராக் கஷ்யப் எப்போது கரெக்ட் போலீஸாக வருவார், நல்ல வேலை போலீஸாக காட்டல. அவரோட கேரக்டர் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. அதில் ரைட்டிங் எக்ஸலன்ட் ரைட்டிங், காமன் மேன் வித் டிஃப்ரெண்ட் ஷேடு அனுராக் கஷ்யப். கடைசியில் இப்போ அவரும் கலக்குறாரு கிளைமேக்ஸில், ஆக்டிங்கில் சொல்கிறேன். பெரிய பெரிய சர்ப்ரைஸ் அது. இந்த அனுராக் கஷ்யப் யாரும் கேட்பீங்க, இமைக்கால நொடிகள், நயன்தாரா, அதர்வா கூட நடிச்சு. இப்போ ரீசெண்டாக லியோன்னு ஒரு படம், இந்த ஒரே ஒரு சீனில் வந்துட்டு போவார். அவருக்குள்ளே இவ்வளோ டேலண்டாக யோசிப்பாங்க. இவரோட ஹிந்தி படம் நிறைய பார்த்துருக்காங்க, அஜய் தேவ்கனை வச்சு நிறைய படம் பண்ணியிருக்காரு. அண்ட் நட்டி நீட் அண்ட் க்ளீன் நல்லா இருந்தது அவர் பார்க்குறதுக்கு. அவர் கரெக்ட் போலீஸ் ஆஃபீஸர் வரும்போது செகண்ட் ஹாஃபில் ஒரு சீனில் மாறுவார் பாருங்க, ப்ரீ கிளைமேக்ஸில். பிரமாதமான சீன். அந்த மாதிரி சீன்லாம் நான் படத்தில் ஒரு ரூம் உள்ள தான் நட்டி, விஜய் சேதுபதி, முனிஷ்காந்த், சிங்கம்புலி, இந்த 4 பேரும் பேசுகிற விஷயங்கள் ஒரு ரூமில். எதுக்காக நீ அந்த குப்பத்தட்டி திருடின, அது பின்னாடி என்ன நடந்ததுன்னு அந்த 5 நிமிஷம் சீனு டைலாக் ஆகட்டும், அவங்க பர்ஃபார்மன்ஸு தூள் கிளப்பிட்டாங்க 4 பேருமே. அந்த இடத்துல விஜய் சேதுபதி ஷட்டிலாக நின்றுட்டு எல்லாருக்கும் ஒரு ஸ்கோப் கொடுத்துட்டாரு, நீங்கள் நடிங்கன்னு. அந்த 3 பேர் தான் அங்கே நடிச்சிட்டு இருப்பாங்க. சூப்பராக இருந்தது அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் அந்த சீனு. அண்ட் ஆல்சோ தட் இன்டர் பிளாக் சொன்னல இன்வெஸ்டிகேட்டர் த்ரில்லர் தான், பட் என்ன டிஃப்ரெண்ட் மெத்தடில் உங்களுக்கு சொல்கிறாங்க அது என்ன பண்ணணும்னு. நிறைய பசில்ஸ் ஸ்டார்டிங்கில் இருந்தது எல்லாமே டிஸ்கனெக்டடாக தெரியும், பட் செகண்ட் ஹாஃபில் எல்லாத்தையும் நல்லா அழகாக கனெக்ட் பண்ணாங்க. 1-2 மைனஸ் இருக்குது, மைனஸ்லாம் நிறைய இருக்க தான் சொல்லலாம். அதெல்லாம் நம்ம டீப்பாக போனால், உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த லக்ஷ்மியை பற்றி, அந்த லக்ஷ்மியில் அந்த ட்ரம், அந்த டஸ்ட்பினை பற்றி ஒரு 4-5 வாட்டி சொல்கிறாரு ஸ்டேஷன்லேயே. எல்லா போலீஸ்டையும் கேட்குறாங்க, அதே மாடுலேஷன் அதே சொல்லும்போது நமக்கு இரிட்டேட் ஆகுது. ஒரு காலத்தில் நல்லா இருந்தது, எப்படி கிரி விளாண்டோம், மண்டையில் அடிபட்டுது, மிடில் அப்பலாங்கட்டா, அது கேட்கலாம். பட் இப்போது இந்த யுகத்தை சோஷியல் மீடியா இதில் வந்து ரொம்ப அது கொஞ்சம் கட்ஷர் பண்ணிக்குவோம், திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கிறது. அதே மாதிரி பாரதி ராஜா வராரு 2-3 சீன், எதுக்கு வராரு தெரியல. ஒரே ஒரு சிக்னிஃபிகன்ட் தான், குரங்கு பொம்மையில் இருந்தார் அவர், அதனால வராருன்னு நினைக்கிறேன். அண்ட் மம்தா மோகன்தாஸ், அபிராமி சின்ன ரோல் தான், அவங்க ரோலில் கச்சிதமாக பண்ணிட்டு போயிருக்காங்க. மொத்தத்தில் படம் பார்க்கலாமா, கண்டிப்பாக பார்க்கலாம். 2 மணி நேரம் 20 நிமிஷம் தான். என்ன கேட்டிங்கன்னா இது வரைக்கும் வந்து பெஸ்ட்டு தமிழ் ஃபிலிம் தான் சொல்லுவேன் நான். நிறைய பேர் கோச்சிக்கலாம், அந்த படத்தை விட்டு எந்த படத்தை விட்டு. எனக்கு என்னை பொறுத்தவரை என்கேஜிங்காக இருந்தது ஆடியன்ஸை. புது மாதிரியான ஸ்டோரி டெல்லிங், கிரைம் த்ரில்லர் தான், மர்டர் மிஸ்ட்ரி தான். எதனால் பண்ணுறாங்கன்னு சஸ்பென்ஸ் அப்படியே அழகாக கொண்டு போனது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. 2 பீரியடை காட்டினால எடிட்டருக்கு செம வேலை அது. நம்ம பார்க்கும்போதே குழம்புறமா, எடிட்டர் எப்படி பண்ணாருன்னே தெரியல. சூப்பர் ஜாப் எடிட்டர், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. 2 நாள் நல்ல வேலை, பாட்டு டான்ஸ்லாம் இல்லை. அது இருந்தால் அது கண்டிப்பாக அது பிரச்சனையாக இருக்கும். ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தேன், ஒரு நொடி, அதுலேயும் சலூன் வரும். ரைட், அப்டேட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்களா, என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்து யோசனை. மற்ற பண்ணி லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.